இயேசுவின் தோற்ற மாற்ற விழாவினை இந்த நாளிலே நாம் கொண்டாடி மகிழ அன்னையாம் திரு அவை அன்போடு அழைத்து மகிழ்கிறது. இயேசுனுடைய இந்த தோற்ற மாற்ற விழா நமக்கு தருகிற அழகான வாழ்க்கைக்கான பாடங்கள், இயேசுவின் இந்த அற்புதமான இறைத்தன்மை வெளிப்படுத்தப்படுகிற சூழல், நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த மனிதத்தில் இருக்கின்ற இறைமையை முதலிலே நாம் கண்டுகொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, இங்கே எலியாவும் மோசேவும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள் என்ற வார்த்தைகள் நமக்கு கிடைக்கின்றன. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இறைவனாக நமது வாழ்வின் எல்லாமுமாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, இந்த அற்புதமான சூழலை கண்ட பேதுரு, ரபி, நாம் இங்கே இருப்பது எத்துணை நன்று, உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாகும், 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா என்ற வார்த்தைகள் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படி இருந்துவிட்டால் போதும் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையிலே சவால்களை, ஆயிரம் தடைகளை, துன்பங்களை நாம் சந்திக்க வேண்டும் என்பதை மறந்து போகிறோம். அன்றாட சிலுவைகளை சுமக்க ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியினுடைய நிறைவிலே இதோ தன்னுடைய பாடுகள், துன்பங்கள், சிலுவை சாவு இவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அங்கே அழகாக வலியுறுத்துகிறார். அப்படி என்றால் அன்றாட வாழ்வினுடைய சிலுவைகளை நாம் நிச்சயமாக சுமக்க வேண்டும். அடுத்ததாக இங்கே ஆண்டவர் இயேசு மீது இதோ தூய ஆவியார் இறங்கி வர, தந்தையாம் இறைவன் இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற அந்த வார்த்தைகள் ஒலிப்பதை பார்க்கிறோம். இதோ எப்படி ஆண்டவர் இயேசு தந்தையின் ஒரே மகனாக இந்த உலகை மீட்க வந்தாரோ, அப்படியே கடவுளுடைய அன்பு மகனாக, மகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்திட, வாழ்விட இறைவனுக்கு, இயேசுவுக்கு சான்று பகர்கின்ற நற்செய்தியின் விடுமியங்களிலே வாழுகின்ற வாழ்க்கையை வாழ்ந்துவிட நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த இயேசுனுடைய தோற்ற மாற்ற விழாவினை நாம் கொண்டாடுகின்ற போது நாம் ஒவ்வொருவரும் இந்த மனிதத்தில் இறைமையை கண்டு இறை திட்டம் நம் வாழ்வில் செயல்பட நம்மையே அர்ப்பணிப்போம். மன்றாடுவோம். அன்றே உருவான இறைவா, உமக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பு மகனாக, அன்பு மகளாக வாழ்ந்திட எங்களுக்கு அருள் தாரும் இறைவா. ஆமென்.